ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் ஃபேவரட்டான வெஜிடபிள் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு பவுல் ஷேப்பில் இருக்கிற வீட் பாஸ்தா எடுத்திருக்கேன். அது நல்லா பாயிலிங் வாட்டரில் ஆட் பண்ணி அது கூட 1 ஸ்பூன் சால்ட்டும் 1 ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணி பாயில் பண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான வெஜிடபிளெல்லாம் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கார்லிக், க்ரீன் சில்லி, ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், கேரட், பீன்ஸ், கேப்சிகம், உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குதோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ப்ராக்கோலி, பன்னீர் எல்லாமே இதில் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஹாஃப் தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு சால்ட்டு, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அந்த காய் வேகிற வரைக்கும் விட்டுருங்க. இது கூட இப்போ வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை நம்ம கடைசி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதுக்கு தேவையான சாஸஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ் எது உங்கள் ஃபேவரட்டோ அதெல்லாமே ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட அந்த பாஸ்தாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் சுவையான டேஸ்டியான வெஜிடபிள் பாஸ்தா ரெடி. மறக்காமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.